கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 14வது வசனம். தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். பிரியமானவர்களே, தாவீது புத்திமானாக நடந்ததற்கு காரணம் அவர் கர்த்தரை ஆராதித்து கர்த்தரோடு ஐக்கியம் வைத்து கர்த்தரின் இருதயத்துக்கு ஏற்றவராக இருந்தார். அதனால் கர்த்தர் தாவீதுக்கு உண்டான நெருக்கடிகளை எல்லாம் முறியடித்து அவரை சவுலுக்கு மேலாக ராஜாவாக உயர்த்தினார். இந்த வசனத்திற்கு அடுத்த வசனத்தில் அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். நீங்களும் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து அவர் வார்த்தைகளை கைக்கொண்டு புத்திசாலியாய் விளங்கும்போது உங்களை கண்டும் மற்றவர்கள் கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார் என்று உங்களிடம் மரியாதையாகவும் நடந்து கொள்வார்கள். எனவே எல்லா காரியங்களிலும் கர்த்தரை முன்பதாக வைத்து புத்திமானாக நடந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதமாக வைப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் மற்றவர்கள் எங்களை உதாசீனப்படுத்தும் போதெல்லாம் நீங்கள் எங்களோடு இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்க. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. தாவீதுக்கு கொடுத்த ஞானத்தை எங்களுக்கும் தாங்க. எல்லா காரியங்களிலும் ஞானமாய் நடக்க கிருபை கொடுங்க. மற்றவர்கள் முன்னால் எங்களை உயர்த்தும்படி உம்முடைய கரத்திற்குள் அடங்கி இருக்கும்படி எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.